பள்ளிக்கரணை பக்கத்தில் இருக்க அந்த ராம்சர் சதுப்பு நில காட்டில் 2000 கோடிக்கு வணிக வளாகங்கள் கட்டுறதா திட்டம் இருந்துச்சு. அதுக்கு அரசும் வந்துட்டு அப்புறம் சுற்றுச்சூழல் அமைப்பும் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கு அறப்போர் இயக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சார் காரணம்? ஃபஸ்ட்டு ராம்சார் சதுப்பு நிலம்னா என்ன? ஒரு ஈரப்பதம் மிக்க மண், ஒரு இயற்கை வளம். ராம்சார் என்பது 1971 ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம். அரிய வகை உயிரினங்கள், இயற்கையாக அமைந்த நீர்நிலைகள், இது போன்ற இடங்களில் எவ்விதமான கட்டுமானங்களும் செய்யாமல் அந்த இடத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. உலக நாடுகள்லாம் இதில் பங்கேற்குது. அதாவது இப்போது அந்த ராம்சார் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுச்சுன்னா எதெல்லாம் ராம்சார் நிலம் என்று அறிவிக்கப்படுகிறதோ அங்கே எந்த கட்டுமானமும் பண்ணக்கூடாது. இது நானே இப்போ தான் சமீபத்தில் தான் இந்த பஞ்சாயத்தில் வந்த பிறகு தான் நான் படித்து தெரிந்து கொண்டேன். இந்த ராம்சார் என்பது ஈரான் நாட்டில் உள்ள ஒரு நகரம். அந்த ஈரான் நாட்டில் இந்த கையெழுத்து அந்த ராம்சார் நகரத்தில் கையெழுத்திடப்பட்டதால் இதற்கு பெயர் ராம்சார் ஒப்பந்தம். 1971 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இதுவரை மொத்தம் 170 நாடுகள் இதில் கையெழுத்திட்டு இந்த ராம்சார் நிலங்களை பாதுகாப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள ராம்சார் நிலங்களில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஒரு ராம்சார் நிலம். ஆந்திராவில் கொல்லேரு ஏரி, பீகாரில் கன்வார் ஏரி, இதுபோல் இந்தியாவில் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள் ராம்சார் நிலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு 2022 இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் நிலமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் அங்கே அரிய வகை உயிரினங்கள் இருப்பது ஒன்று, நீர்நிலைகளை குறிப்பாக அந்த கடலுக்கும் இந்த நதிக்கும் நடுவில் இது ஒரு பாலமாக அமைகிறது அப்படின்றதுனால அந்த இடம் அந்த மார்ஷ் லேண்டு, அதனால் அதை ரொம்ப முக்கியமாக இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸோ அந்த ராம்சார் நிலம் என்று அது அறிவிக்கப்பட்டு விட்டால் அதற்குள் எந்த விதமான கட்டுமானமும் வரக்கூடாது. அதற்கு 15 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே கட்டுமானம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அது உள்ளேயே கொடுத்துருக்காங்கப்பா. இல்லை, இதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அதுதான் அதில் விசேஷம். பிரிகேடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு கட்டுமான நிறுவனம், பெரிய நிறுவனம், பெங்களூரில் ஏகப்பட்ட ப்ராஜெக்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த பிரிகேடு நிறுவனம். இந்த நிறுவனம் 2000 கோடி மதிப்புள்ள 1250 அடுக்குமாடி வீட்டுகளை கட்டுவதாக அனௌன்ஸ் பண்ணி விளம்பரங்கள் எல்லாம் செய்து இப்போ அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? இந்த நிலத்தில் இந்த அடுக்குமாடி வீடுகளை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும். அண்டு இது வனத்துறை கிட்டேருந்து ஒரு தடையின்மை சான்று பெற வேண்டும். அடுத்ததாக சிஎம்டி கிட்ட அது வழக்கமான அனுமதிகள் இதையெல்லாம் வாங்க வேண்டும். 2022 இந்த நிறுவனம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறது. ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, இது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி, இதுவும் ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2 அமைப்புகளும் ஆய்வு செய்து இந்த நிலத்திற்கும் ராம்சார் நிலத்திற்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சான்றிதழ் அளித்து இந்த இடத்தில் பிரிகேடு நிறுவனம் அடுக்குமாடி வீடுகளை கட்டிக்கொள்ளலாம் என்று கிளியரன்ஸ் தர்றாங்க. அந்த சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்த 3வது நாளில் சிஎம்டிஏ நிலம் கட்டுவதற்கு, இது அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கு அனுமதி அளிக்கிறது. இதில் என்ன விசேஷம்னா, வனத்துறை, தமிழ்நாடு வனத்துறை இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து பிரிகேடு கட்டக்கூடிய நிலத்திற்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கும் நடுவில் ஒரு 100 மீட்டர் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு வனத்துறை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க கட்டுற அந்த சர்வே எண்கள் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு உள்ளேயே இருக்குது. 4 சர்வே நம்பரும் உள்ளேயே வருது, வெளியில் இல்லை. வெளியில் பக்கத்தில்னா கூட பரவாயில்ல, உள்ளேயே இருக்குது. இது எப்படி கவனக்குறைவாக இந்த தவறு நடக்க முடியும்? தேங்காய்மூடி அமைச்சர் சிஎம்டிஏ தான் எனக்கு வேணும்ன்ட்டு எதற்காக இவ்வளவு முனைப்பாக இந்த சிஎம்டிஏவை கேட்டு பெற்றார் என்பது தெரிகிறதா? இதோட தாக்கம் என்னமா இருக்கும்? இதோட தாக்கம் என்னென்னா, அந்த இடத்துல 3 டவர் 4 டவர் 1250 வீடுன்னா 3 டவர் 4 டவர் வரும். அந்த இடத்துல நீ இதை கட்டினன்னா சோழிங்கநல்லூர் மேடவாக்கம்லாம் 3 மாடி வரைக்கும் தண்ணி நிற்கும். அவ்வளோதான், இந்த மழைக்கு வந்துடும். இதைத்தான் அது பேலன்ஸ் பண்ணுது. ஏன் அங்கே கட்டுமானம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த தண்ணிலாம் வந்து அந்த பரந்தூர்லேருந்து வரக்கூடிய அந்த கம்பனேரின்ட்டு ஒரு ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியிலேருந்துலாம் வரக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த பாலாறு, பக்கிங்காம் கால்வாயிலெல்லாம் சேர்ந்து போய் கடலில் கலக்கிறது, இந்த வழியாக போய் கலக்குது. அந்த இடத்துல நீங்கள் கட்டடத்தை கட்டிங்கன்னா திரும்பி ஊருக்குள்ளே வரும். இன்னொன்று ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன என்பதை சொல்கிறேன். 2024 தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க.
அந்த முதலீட்டாளர் மாநாடில் 2000 கோடி ரூபாய்க்கு பிரிகேடு சொல்யூஷன்ஸ் முதலீடு செய்கிறதுன்னு இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை காமிச்சிருக்கேன். இது என்ன முதலீடு? அது இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், பிஸ்னஸ்ஸு. அவன் வந்து ஃப்ளாட்டை கட்டி விற்றுட்டு போக போகிறான். அவனா முதலீடு பண்ணுறான், வீடு வாங்குறவன் தானே முதலீடு பண்ணுறான். நீ இப்போ போய் அதில் ஃப்ளாட்டை புக் பண்ணான்னா நீ தானே காசு கட்டுவ. உன் காசை வாங்கி 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 அவங்க கட்டுவாங்க, கரெக்டாக? அவனோட பிரிகேடோட முதலீடு என்ன? அதில் அந்த லேண்டு வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த லேண்டோட உரிமையாளர் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டையும் பவர் ஆஃப் அட்டர்னி போட்டுக்குவான். அதையும் முழுசாக வாங்க மாட்டாங்க. என்ன முதலீடு இது? எப்படி 2000 கோடி முதலீடாக எப்படி ஆகும்பா இது? சொல்லுப்பா. 1250 வீடு கட்டுறாங்கப்பா. அந்த 1250 வீட்டோட வேல்யூ 2000 கோடிப்பா. இது 2000 கோடி முதலீடா? இப்போ இவங்க சொல்லிடுறாங்களே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இதோட லட்சணம்லாம் தெரியுதா? இது எப்படியா முதலீடாகும் 2000 கோடி? என்னைக்காவது பொய் சொன்னால் பரவாயில்ல சார், எல்லாமே பொய்யா சொன்னால் இதே வேலையாக தெரியுறாங்க. பிரிகேடு நிறுவனம் 2000 கோடி முதலீடு செய்யுதுன்ட்டு இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பச்சை போய் சொல்லியிருக்காங்க பார். இப்போது இதற்கு இந்த ஒப்புதல் அளித்தார்கள் அல்லவா அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் விதிகள் தெரியாமலா ஒப்புதல் அளித்திருப்பார்கள்? நேராக போய் பார்த்தா தெரிஞ்சிடாது. இந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குன்னு இந்த உங்கள் அரப்போரே மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் கட்டாம இருக்காங்கன்றது காரணமே விதிகள் இருக்கிறதுனால தானே சார். எப்படி சார் அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கும்? சுற்றுச்சூழல் செயலராக இருப்பவர் சுப்ரியா சாஹூ, அவருடைய கணவர் தான் தலைமைச் செயலாளர். இவர் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இப்போ தெரியுது அந்த அரசாங்கத்தோட சிக்கல் என்னன்னு தெரியுதா? வேறு எந்த போஸ்ட் ஹெல்த் செக்ரட்டரியாக நடுவில் கொஞ்ச நாள் போட்டாங்க. இந்த அம்மா ஹெல்த் பிடிக்கல, நான் திருப்பி ஃபாரஸ்ட்டுக்கு தான் போவேன்ட்டு வந்துட்டாங்க. நினச்ச போஸ்டிங் வாங்கிக்குவாங்க அந்த அம்மா. அவங்க யூசி பேட்சா இல்லை யூசிக்கு ஜூனியர் பேட்சான்னு தெரியல, யூசிக்கு சீனியர் பேட்சான்னு தெரியல. இப்போ எப்படி இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அறப்போர் இயக்கம் போன்ற ஒரு அமைப்புகள் இதை விசாரித்து கையில் எடுத்து அம்பலப்படுத்தவில்லை என்றால் நேரம் பிரிகேடு பாதி வீடு கட்டிடுவாம்பா. ஏதாவது அதுக்கப்புறம் சிக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அந்த வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களா அவங்களே பிரிகேடு போராட சொல்லுவான். 1250 வீடா? ஒரு 600-700 பேராவது இருப்பாங்களா? அந்த 600-700 பேர் ரோட்டில் நின்று போராட்டம் நடத்தினா ஆப்டிக்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு மீடியாவுக்கெல்லாம் பிரிகேடாக ஏற்பாடு பண்ணுவான். மீடியாலாம் கவர் பண்ணிட்டு போய் எடுங்க, அந்த பாருங்கள் இவ்வளோ பேர் காசு கட்டி அந்த வீட்டை இடிக்க சொல்லுது இந்த அரசாங்கம். கட்டி கொடுத்துட்டு காசை வாங்கினதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சார், சும்மா இருந்துருப்போன்ற. மற்ற ப்ராஜெக்ட் அடி வாங்கும். பிரிகேடு பல்லாவரத்தில் ஒன்று கட்டிகிட்டு இருக்கான். மவுண்ட் ரோட்லேயும் பிரிகேடு தான் கட்டுறாங்க நினைக்கிறேன். விகடன் ஆஃபீஸ்க்கு எதிர்க்க பெரிய இந்த டிவிஎஸ் இது, அது ஸ்கொயர் ஃபீட்டே 20,000 ரூபாய் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இது அடி வாங்கினா அது அடி வாங்கும். ஸோ இந்த அரப்போர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைபடத்திலேயே தெளிவாக சர்வே நம்பர் 453, 496, 497, 498 ஆகியவை மார்ஷ்லேண்டு உள்ளேயே வருதுன்னு தெளிவாக வரைபடம் காட்டுகிறது. இது எப்படி இந்த அதிகாரிகளுக்கு மெத்தப்படுத்த அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் போகிறது? சேகர்பாபுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? அது சிஎம்க்கு தான் எதுவுமே தெரியாது, மீதி இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாம் தெரியும். நீ தான் பெரிய சுற்றுச்சூழல் காவலர்கள் போல பேசுவீர்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தானே இதெல்லாம் எடுத்து பேசியிருக்கணும். எங்கே போனாங்க அவங்க? எடப்பாடி ஆட்சி காலத்தில் கத்துவாங்க போகிற இந்த பூவுலகின் நண்பர்கள், ஐயோ சுற்றுச்சூழல் இப்படி ஆகிவிட்டதே, நமது இயற்கை மலை கூடையும் மரத்துக்கூடையும் பேசிகிட்டு இருக்கிறாள், இதுக்காக தானே பேசுனா? டிஎம்கே பீரியட்ல பூவுலகின் நண்பர்கள் லீவு. எங்கள் அண்ணன் ஏன் சார் இன்னும் பேசாமல் இருக்கா? அப்படி பிரிகேட் ஆள் இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுப்பான்ட்டு பிரிகேட் ஆள்கிட்ட பேசுவார். அண்ணனுக்கு விஷயம் தெரியாமல் இருக்கு சார், பேசுவார். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்போஸ். இது எந்த அளவுக்கு பிரைப் இது உள்ளே பூந்து விளையாடி இருக்குது அப்படின்றதுக்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நேரம் இப்படியும் வந்து 1250 ஹவுசஸ் இருக்குன்னா இப்படியும் 1000 வீட்டுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கும்பா. என்ன ரீசன்னா பிரிகேடு பெரிய நிறுவனம், புரியுதா? ஒரு புது ரியல் எஸ்டேட் கம்பெனி யாரும் நம்பி போட மாட்டாங்க. பிரிகேடு ரிஜிஸ்டர்டு கம்பெனி, பெரிய நிறுவனம். பிரிகேடில் காசு போட்டால் கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஜென்ரலாக உண்டு. ஸோ நேரம் முக்கால்வாசி விற்றுருப்பான். அவங்க ஏன் சார் இதுக்குள்ளே போய் இறங்குறாங்க? அவங்களுக்கு தெரியும்ல சார், பெரிய ப்ராஜெக்ட்டு சமாளிச்சிடலாம். அதான் சேகர்பாபு இருக்கார்ல, திருப்பி நாங்கள் தான் வருவோம், அடுத்தடுத்து இனிமேல் திராவிட மாடல் ஆட்சி தான், ஒரு பய கேட்க மாட்டான். லஞ்ச ஒழிப்புத்துறையே நாங்கள் ஊழல் நிறுவனமாக மாற்றிட்டோம், எவனும் விசாரிக்க மாட்டான், ஏன் வாங்கிக்கிங்க. ஸோ பிரிகேடு மாதிரி ஒரு நிறுவனத்திற்கு 2000 கோடி ப்ராஜெக்ட்னா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் இல்லைல்ல. இன்னொன்று விட்டில் பூச்சிகள் போல் வாங்குவதற்கு நடுத்தர வர்க்கம் தயாராக இருக்கும்போது என்ன பிரச்சனை? நீங்களும் தான் வீடு தேடினீங்களே, எங்கேயாவது அவைலபிளாக இருந்துச்சா ஃப்ளாட்டு? எந்த ப்ராஜெக்ட் போட்டாலும் விற்கிதா இல்லையா? விற்கிது. அப்புறம் தேங்க நடு காட்டுக்குள்ளோன்னா இயற்கை எழில் பொங்க. இன்னொன்று இந்த 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 பிரிகேடே எடுத்துக்கப்பா. பிரிகேடில் எப்படியும் ஒரு 15 மாடி இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. 14வது மாடியிலேருந்து இந்த நீர்நிலையோட வியூ எப்படி பாருவான், யோசிச்சு பாரு. சூப்பராக இருந்துச்சு. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு அந்த பக்கம் சீயே தெரியும், வியூ எப்படி இருக்கும்?
செலவு பண்ண மாட்டியா அதுக்கு? அதுவே பலம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இதே மாதிரி தாங்க சார் லேக் வியூன்னு சொல்லிட்டு பூர்வங்காரா ஆல்ரெடி வீடு வித்தாங்க. அவங்க காரெல்லாம் ஏரிக்குள்ள அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏரி வியூ கரெக்டு தானே? இப்போ போய் சொல்லி அவங்க பார்க்கிங்கோ ஏரி பார்க்கிங். அதுதாம்மா சொல்கிறேன். நீங்கள் காரோட போய் ஏரி உள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் என்ன நீ தானே லேக் வியூ வேணும்னு கேட்டால் இந்த லேக் உள்ள போய் பாருன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதே நிலைமை தான் இங்கேயே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் அந்த பூர்வங்கிற வீடு வித்துக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன்.